அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதை பத்தி நிறைய வீடியோஸ் போடப்பட்டுள்ளது. ஸோ இருந்தாலுமே இப்போ புதுசா நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ், ஒரிஜினல் வாட்ச் ஹவர்ஸ் எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுவதும் சொல்ல போறோம். ஸோ இது புதிய யூடியூபரா இருந்தாலும் சரி, பழைய யூடியூபரா இருந்தாலும் சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆனவங்க ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டாலர்ஸ் பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அந்த டாலர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் இப்படிதான் கணக்கெடுப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட்டிங் இருக்கு. அந்த 3 செட்டிங்கும் முழுசா பாருங்க. அப்படி நீங்க முழுசா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் பத்தி டென்ஷன் குறையும். ஸோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை, டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட், 2 ஸ்டெப் எரர், நெக்ஸ்ட் A to Z நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க சேனலுக்கு நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 199 சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்சஸ் பத்தி 3 செட்டிங் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் சரிங்களா, சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டவுட்டு. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே உங்கள் டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும். அந்த அளவுக்கு வீடியோ கொடுத்துருக்கும் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வாட்ச் ஹவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எடிட்ஸ், இவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். இவங்களுக்கு வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 723 வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு 723 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது குவாலிட்டி பேஜில் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பேஜ் இங்கே 0வா இருக்கு. இன்னைக்கு டவுட் சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புதுசாக வரவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு 3 செட்டிங் இருக்குது. 3 இடத்துல 3 விதமான செட்டிங் இருக்குது. அதை நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக வெளியே வந்துடுறேன். YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த YT ஸ்டுடியோவில் தான் ஒரு சில செட்டிங் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டிங் நோட் பண்ணுங்க, சேனல் அனலிட்டிக்ஸ். இது ஒரு செட்டிங் சரிங்களா? இந்த சேனல் அனலிட்டிக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1.2K இருக்கு சரிங்களா? என்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் இது. ஆனால் இது ஒரு செட்டிங் சரிங்களா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு செட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் சொல்ல போகிறேன். இப்போ 2வது செட்டிங் பாருங்க, நம்ம வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பர்ஃபார்மன்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்ச் ஹவர் செட்டிங் இருக்குது. இப்போ இந்த ஒரு வீடியோவில் எனக்கு 1.5K போயிருக்கு. 65 மணி நேரம் பார்த்துருக்காங்க. இது ஒரு வாட்ச் டைம் சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாங் வீடியோவுக்கு நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே வாங்க. அகைன் உங்களுடைய ஷார்ட்ஸ் கவுண்ட்டை எடுங்க. இப்போது உங்களுடைய ஷார்ட்ஸை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டீப்பாக கிளியராக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஷார்ட்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கும் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போய்க்கிறேன். இந்த இடத்துல என்கேஜ்மெண்ட்டு இருக்குது. ஸோ என்கேஜ்மெண்ட் வியூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் எனக்கு 1.1க்கு மேலே வியூஸ் போயிருக்கானா 4 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த 4ம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா லாங் வீடியோவில் 65 நாளும் ஒரு உதாரணம், 65 நாளும் 69 வாட்ச் ஹவர்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல ஒரு செட்டிங் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அனலிட்டிக்ஸ். இந்த இடத்துல இந்த வாட்ச் டைம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த அந்த வீடியோவுடைய வாட்ச் டைமும் அது மட்டும் இல்லை ஷார்ட்ஸோடைய வாட்ச் டைமும் சேர்ந்து தான் ஆட் ஆகிருக்கும் சரிங்களா? சேர்ந்து இந்த இடத்துல மொத்தமாக ஆட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அனலிட்டிக்கில் அவங்க அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் 65 + 4 69ன்னு சொன்னேன். இந்த இடத்துல 69ஆகவே நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஏர்னிங் பேஜ் போகலாம். இந்த ஏர்னிங் பேஜை டச் பண்ணிக்கிட்டு இந்த ஏர்னிங் பேஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப் என்பது ஒரு பிக்கஸ்ட் கடல். லக்கில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ போட்டு செலக்ட் ஆயிடுறாங்க. ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு
புரியாது. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்க 329 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு. ஆனால் இது எப்படி வந்தது தெரியுமா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, லாங் வீடியோவிலேருந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் இங்கே அப்டேட் ஆகும். மீதி ஷார்ட்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே அப்டேட் ஆகாது. இங்கே ஒரிஜினலாக அப்டேட் ஆகிற அந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீப்பாக வாட்ச் ஹவர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வியூஸ் அதிகரிக்க சில நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணணும். இந்த இடத்துல தான் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இது மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் ப்ராப்பராக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது யூடியூப்பில். ரீயூஸ்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் ப்ராக்டிஸ், இது போல் பல்வேறு பிரச்சனை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் லூப் லைவ்னு சொல்லுவாங்க சரிங்களா, அது மாதிரி நீங்கள் போடலாம். ஒரே வீடியோ ஓட விட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.